வாரியம் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என ஒரு தரப்பில் ரசிகர்களும் தொண்டர்களும் காத்து கொண்டிருக்கிற வேளையில் தொடர்ந்து நீதித்துறை சார்ந்து அதன் நடவடிக்கைகள் நகர்ந்து வருகிறது. அந்த வகையில் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் அந்த விசாரணை மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இருதரப்பிலிருந்தும் வாதங்கள் பிரதிவாதங்கள் வைக்கப்படக்கூடிய வேளையில் நீதிபதிகளும் தொடர்ந்து அவர்கள் தரப்பிலிருந்து சில கேள்விகளையும் விளக்கங்களையும் கேட்டு வருகிறார்கள். தொடர்ந்து என்ன நடக்குது, நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது, எந்த தரப்புல இருந்து என்ன வாதங்களை முன்வைக்கிறாங்க அப்படின்றதையும் நியூஸ் தமிழ் வழங்கி கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷும் இணைந்திருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தொடர்ந்து தற்பொழுது வாரியம் தரப்பிலிருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்படுகிறதோ, என்ன விளக்கங்களை நீதிபதிகள் கேட்குறாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சோஃபார் இப்போ வரைக்கும் இன்னைக்கு விசாரணை துவங்கினதுல இருந்து நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன் வச்சிருக்காங்க, அதுக்கு வாரியத்தின் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு ராஜேஷ்? தொடர்ந்து தற்போது சென்சார் போர்டு சார்பில் தான் வழக்கறிஞர்கள் தங்களுடைய நியாயங்களை அவர்கள் நீதிபதிகள் முன்னால் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த புகாரை கொடுத்தது யார், அவர் எந்த அடிப்படையில் இந்த புகாரை கொடுத்தார், புகாரை கொடுத்தவர் படத்தை பார்த்தாரா என்றெல்லாம் பல கேள்விகளை நீதிபதிகள் அடுக்கடுக்காக எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் இந்த படத்தை பார்த்தது எந்த போர்டு என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக மும்பையில் அமர்ந்து கொண்டு அனைத்து படங்களையும் பார்த்து சான்றிதழ் வழங்க முடியாது, அதனால் அட்வைசரி போர்டு தேவை என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அட்வைசரி போர்டு படம் பார்த்தாலும் இறுதி முடிவை மும்பையில் இருக்கக்கூடிய வாரியம்தான் எடுக்கும் என்றும் சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அட்வைசரி போர்டு என்ன முடிவை எடுத்தாலும் கூட இறுதி முடிவு என்பது மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டினுடைய தலைமை அலுவலகம் தான் முடிவு செய்யும், அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் முடிவு செய்வார்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ஆரம்பத்தில் ஏற்பட்ட சிக்கல் என்ன என்பது குறித்து நாம் ஒரு விரிவாக பார்த்து விடுவோம். ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையிலே மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம், அந்த சென்சார் போர்டு என்று சொல்லக்கூடிய வாரியம் தற்போது சான்றிதழ் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. எந்த திரைப்படமாக இருந்தாலும் முதலில் சென்சார் போர்டினுடைய அந்த சான்றிதழ் பெற்றுதான் அவற்றை திரையரங்குகளில் திரையிட முடியும். எனவே அவ்வாறு சான்றிதழ் வழங்க வேண்டிய சூழலில் ஜனநாயகன் படத்திற்கான அந்த சான்றிதழ் கிடைக்காமல் படம் ரிலீஸ் ஆவதற்கு 2 தேதிகள் முன்பு வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்கள். ஏனென்றால் விரைவாக டிக்கெட் விற்பனை தொடங்க வேண்டும், படத்தை வெளியிட வேண்டுமானால் சான்றிதழ் எங்கள் கையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தை நாடி வந்தார்கள். இந்த படத்தை பொறுத்தவரையிலே நடிகர் விஜயனுடைய ஒரு கடைசி படமாக பார்க்கப்படுகிறது. இயக்கத்திலே ஜனநாயகன் திரைப்படம் இயக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய அந்த விசாரணையானது நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினாலே தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவுக்கு சென்னை நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கினுடைய விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது முன்னதாக. இதனால் படம் பொங்கலுக்கு வெளியாவதிலே சிக்கல் ஏற்பட்டது. இந்த விவகாரத்திலே தொடர்ந்து பல்வேறு பரபரப்பான விவாதங்கள் கடந்த வாரங்களிலே பொங்கலுக்கு முன்பாக நடைபெற்றது. அதாவது இந்த படத்தை ஜனவரி 9ஆம் தேதி கொண்டு வர வேண்டும், ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் படக்குழுவினருடைய நோக்கமாக இருந்தது. ஆனால் திட்டமிட்டபடி இந்த படத்தை பொங்கலுக்கு முன்பாக ரிலீஸ் செய்ய முடியவில்லை. காரணம், இந்த வழக்கு மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய சில காட்சிகள் இருப்பதாக புகார் இருந்தது. அதன் காரணமாக அந்த படத்தினுடைய ஆய்வு செய்யக்கூடிய அந்த மறு ஆய்வு குழுவுக்கு படத்தை மீண்டும் திரையிட்டு சான்றிதழ் கொடுப்பதற்கான அந்த விஷயங்கள் முறையீடு செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் அந்த படக்குழு நீதிமன்றத்தை நாடி இருந்தது. அவர்கள் நீதிமன்றத்தில் சுமார் 500 கோடி ரூபாய் செலவிலே இந்த படத்தை நாங்கள் தயாரித்திருக்கிறோம், உலகம் முழுவதும் 5000 திரையரங்குகளில் வெளியிடுவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம், இப்படி சான்றிதழை கொடுக்காமல் இழுத்தடித்தால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த படத்தினுடைய பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்து கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதியே முடிவடைந்த நிலையில் 18ஆம் தேதியே நாங்கள் தணிக்கை வாரியத்திடம் ஒப்படைத்து விட்டோம். படத்தை பார்த்த தணிக்கை குழுவினர் 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய வகையிலான UA சான்றிதழை வழங்க பரிந்துரைத்தனர். படத்தில் சில மாறுதல்கள் செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டது. அந்த மாறுதல்களை செய்ய நாங்கள் ஒப்புக்கொண்டோம் என்று பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் அப்போது தெரிவித்திருந்தது. படத்தின் திருத்தம் செய்யப்பட்ட பிரதி டிசம்பர் 24ஆம் தேதி தணிக்கை வாரியத்திடம் அளிக்கப்பட்டது எனவும், தணிக்கை வாரியம் சொன்னதையெல்லாம் செய்தும் அடுத்த 10 நாட்களுக்குள் தணிக்கை வாரியம் எந்த பதிலையும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. அதனால் ஜனவரி 9ஆம் தேதி
படம் வெளியாக இருந்ததால் பலமுறை தணிக்கை வாரியத்திற்கு அந்த நினைவூட்டல்கள் கொடுக்கப்பட்டும் கூட அந்த அதிகாரிகள் எங்களுக்கு உரிய பதில் என்பதை கொடுக்கவில்லை என்றும் நீதிமன்றத்திலே ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில தான் படத்தை மேல்முறையீட்டிற்கு, அதாவது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முடிவெடுத்திருப்பதாக தணிக்கை வாரியத்தினுடைய சென்னை அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் கிடைத்ததாகவும், இந்த படத்தில் ராணுவம் சித்தரிக்கப்பட்ட விதம் குறித்தும் மத உணர்வுகளை சில காட்சிகள் புண்படுத்தும் விதமாகவும் வந்த புகாரை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று நீதிமன்றத்திலே தெரிவித்தார்கள். ஆனால் புகார் அளித்தவர் யார் என்ற விவரத்தை தயாரிப்பு குழுவுக்கு அவர்கள் அப்போது அந்த கடிதத்திலே குறிப்பிட்டு தெரிவிக்கவில்லை. படத்தில் பணியாற்றிய கலைஞர்கள், தணிக்கை வாரியத்தின் உறுப்பினர்களை தவிர வேறு யாரும் படத்தை பார்த்திராத நிலையில் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு படத்தை பற்றிய எந்த விதமான தகவலும் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி புகார் கொடுக்க முடியும் என்று தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதன் பிறகு சென்சார் போர்டு சார்பிலே எங்களுடைய அதிகாரி தான், சென்னை மண்டலத்தை சேர்ந்த அதிகாரி தான் இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார். இந்த படத்திலே மத ரீதியான சில காட்சிகள் இருக்கின்றது. எனவே அந்த காட்சிகள் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய காட்சிகளாக இருக்கக்கூடிய காரணத்தால் மீண்டும் மறு ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மறு ஆய்வு குழுவுக்கு இந்த படத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இந்த படம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரையும் ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்ற நிலையில சென்சார் போர்டு, அதாவது சான்றிதழ் உடனடியாக கொடுக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அன்று மாலையே சென்சார் போர்டு உச்சநீதிமன்றத்தை அணுகிய நிலையில் உச்சநீதிமன்றம் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே இந்த வழக்கை விசாரிக்க உத்தரவிட்ட நிலையில் தற்போது அங்கு இந்த விசாரணையானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான அந்த விவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு படம் 72 நிமிடங்களுக்கும் மேல் இருந்தால் அதற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து அந்த வாரிய தலைவர் தான் முடிவெடுப்பார் எனவும் சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், தொடர்ச்சியாக இந்த படம் வெளியாவதில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை ஒருபுறம் தயாரிப்பாளர் அவங்க சார்ந்தவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னாலுமே, இந்த தணிக்கை வாரியம் இதில் வந்திருக்கக்கூடிய கடிதம் இது தொடர்பான பல கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இன்றைய தினம் விசாரணை நடைபெறுகிறது அப்படின்னாலும் இரு தரப்பில் இருந்து தலா அரை மணி நேரம் வாதத்தை முன்வைக்கிறதுக்கு நேரம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இன்றைக்கு விசாரணையின் முடிவிலேயே ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? முன்வைக்கக்கூடிய வாதங்களை பொறுத்து இல்லை இன்னுமே காலதாமதம் ஏற்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுமா? என்ன நடக்குது? கௌதமி, இந்த வழக்கில் இன்றே தீர்ப்பு கிடைக்குமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கிறது. காரணம், இந்த வழக்கினுடைய அந்த விசாரணை முழுமையாக நிறைவடையாத பட்சத்திலே மீண்டும் ஓரிரு நாட்கள் ஒத்திவைக்கப்பட்டு அதனுடைய விசாரணை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. படக்குழுவை பொறுத்தவரையிலே அவர்கள் கடந்த 9ஆம் தேதி அவர்கள், அதாவது ஜனவரி 9ஆம் தேதி பொங்கலுக்கு முன்பாக ரிலீஸ் செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது இந்த படத்தை முதலில் துவங்கிய போதே பொங்கல் நேரத்திலே இந்த படத்தை ரிலீஸ் செய்தால் தங்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லாத சமயத்திலே தான் தற்போது அவர்கள் இனி தேர்தலுக்கு முன்பாகவாவது கட்டாயம் இந்த படத்தை கொண்டு வந்து மக்களிடம் சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே அதற்காகத்தான் இந்த அவசரத்தை அவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்திலே தங்களுடைய வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாரியம் சார்பிலே, அதாவது சென்சார் போர்டு சார்பிலே தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், நாங்கள் அவர்களுடைய அவசரத்திற்கு உட்பட்டு இந்த சான்றிதழை கொடுக்க முடியாது. தொடர்ந்து நாங்கள் முழு ஆய்வையும் முடித்துவிட்டு அதில் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இருந்தால் அவற்றை நீக்கி அதை முழுமையாக ஆய்வு செய்து அதன் பிறகுதான் சான்றிதழை கொடுக்க முடியும். எனவே எங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நியாயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஜனநாயகன் படம் வெளியாவதற்கு எந்த வகையிலும் இடையூறாக இல்லை என்று சென்சார் போர்டு தெரிவிக்கின்றது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மற்ற எந்த படங்களுக்கும் இல்லாத வகையில் எங்கள் படத்திற்கு அதிகமான நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். நீதி பேராணை மனுக்கள், அதாவது ரிட் மனு சென்னை உயர்நீதிமன்றம் கையாளும் விதம் குறித்து வாரியம் விளக்கம் கொடுத்திருக்கின்றது. ரிட் மனுவில் தொடர்ந்து பதில் மனு தாக்கல் செய்ய 4 வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த அவகாசம் கொடுக்கப்பட்டால் இந்த படம்
எப்போது வெளியாகும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கின்றது. அதாவது இந்த கேஸ் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக, இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்னதாக இன்று மாலையே தீர்ப்பு கிடைத்து விடுமா? ஒருவேளை இன்று தீர்ப்பு கிடைத்து விட்டால் ஓரிரு தினங்களில் இந்த படம் திரைக்கு வந்து விடுமா என்று விஜயனுடைய ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். ஆனால் ரிட் மனுவில் பதில் மனு தாக்கல் செய்ய 4 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில 4 வார காலத்திற்கு பிறகு இந்த வழக்கு என்பது பிப்ரவரி மாதத்தில் தான் மீண்டும் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலோ தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டால் இந்த படம் இன்னும் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே விஜயனுடைய இந்த கடைசி படத்திற்கு ஒரு பெரும் நெருக்கடி உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே விஜய் தரப்பிலே சொல்லப்படக்கூடிய, அவர்கள் ஆதரவாளர்கள் தரப்பிலே சொல்லப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், எம்ஜிஆர் அவர்கள் கூட அரசியலுக்கு வந்த பிறகு, அவர் தனி கட்சி ஆரம்பித்த பிறகு அவரது கடைசி படத்திற்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. கடும் நெருக்கடிக்கு பிறகுதான் அவரது படத்தை வெளியிலே கொண்டு வந்தார்கள். எனவே அதுபோல விஜயனுடைய திரைப்படத்திற்கும் கடுமையான நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. தொடர்ந்து திட்டமிட்டு நாங்கள் பழிவாங்கப்படுகிறோம் என்ற ரீதியிலே அந்த பட தயாரிப்பு நிறுவனமும் வெளியில் சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த வழக்கின் விசாரணை இன்னும் நிறைவடையவில்லை. இன்னும் சென்சார் போர்டு தரப்பிலே தான் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இனி விஜய் தரப்பிலே, அதாவது பட தயாரிப்பு குழு தரப்பிலே வாதங்கள் முன்வைக்கப்படும். அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.